சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற சில முக்கிய வாக்குறுதிகளுடன் கல்வி மற்றும் சமூக நலன் சார்ந்த புதிய திட்டங்களும் பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தில் நள்ளிரவு முதல் விடிய விடிய நீடித்த கைது படலம் இன்று காலை உச்சக்கட்ட பதற்றத்தை எட்டியுள்ளது. காவிரி உரிமை போராட்ட பேச்சு தொடர்பாக உதயநிதியை கைது செய்ய சென்னை காவல்துறை இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையிலான நூற்றுக்கணக்கான போலீசார் அவரது வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற வாரண்ட் இன்றி அவசரமாக கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் போலீசாரை மறித்து நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஒரு 10 நிமிடம் மட்டும் டைம் கொடுங்க சார் என்றும் காலை கடனை கூட முடிக்காமல் எப்படி வெளியில் வருவார் என போலீசாரிடம் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா அவகாசம் கேட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக வந்து கைதாக சொல்லுங்கள் என்றும் அவரை தூக்காமல் நாங்கள் இங்கிருந்து ஒரு அடியும் நகரப்போவதில்லை என்றும் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் முகாமிட்டுள்ள காவல்துறை இணை ஆணையர் விஜயகுமார் திமுக நிர்வாகிகளிடம் கராராக தெரிவித்துள்ளார். 10 நிமிடம் என எவ்வளவு நேரம்தான் இழுத்தடிப்பீர்கள் என்றும் இன்னும் எவ்வளவு நேரமானாலும் சரி உதயநிதி ஸ்டாலினை முறைப்படி கைது செய்யாமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் என அவர் ஆவேசமாக பேசியுள்ளார். இதனால் உதயநிதி இல்ல வளாகத்திற்குள் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் கட்டுக்கடங்க நிலைமையை எட்டியுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் அழுத்தமான சிந்தனைகளாலும் கலைஞர் கருணாநிதியின் நையாண்டி கலந்த சொற்பொழிவுகளாலும் கட்டியெழுப்பப்பட்ட திமுக என்ற பேர் இயக்கம் இன்று தரம் தாழ்ந்த ஆபாச பேச்சுகளால் தன் வேரையை இழந்து அழிவு பாதைக்கு சென்றுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பகிரங்கமாக எச்சரித்து வருகின்றனர். அன்று தமிழ் மொழியின் செழுமையாலும் கம்பீரமான மேடை பேச்சுகளாலும் மக்களை கவர்ந்து ஆட்சி கட்டிலில் ஏறிய இந்த கட்சி இன்று மலிவான மற்றும் அருவருப்பான வார்த்தைகளால் அகால பாதத்தை நோக்கி பயணிக்கிறது எனவும் இதன் உச்சகட்டமாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில் உதிர்த்த வார்த்தைகள் நாகரிக சமூகமே தலைகுனிய வைக்கும் அளவிற்கு இருந்துள்ளன. ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பொதுவெளியில் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என்பதை எவரும் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் எனவும் இந்த நச்சு பேச்சுகள் குறித்தும் கண்டனங்கள் வலுத்து வரும் சூழலிலும் இன்று சட்டவிரோத செயல்களுக்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலும் உதயநிதி தனது திமிரையும் கொச்சையான பாணியையும் கைவிடவில்லை என்றும் நாளை சட்டப்பேரவை கூடும்போது நான் அங்கே வந்தால் நாங்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு இவர்களால் பதிலளித்து அறுத்து தள்ளி விடுவார்களா என்று அவர் ஊடகவியாளர்களின் கேள்விக்கு மிகவும் கீழ்த்தரமாக பதிலளித்துள்ளார். ஏழை விவசாயிகளின் குரல் வலையை நெரிக்கும் இந்த தாவேக அரசு தங்களின் கையாலாக தனத்தை மறைப்பதற்காகவே தன்னை முடக்க துடிக்கிறது என்று அவர் மார்த்தட்டி கொண்டுள்ளார். தன் மீதான கைது நடவடிக்கைக்கு தான் ஒரு காமெடியாக பார்ப்பதாக அவர் நக்கலடித்திருப்பது பொது வாழ்வில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச பொறுப்புணர்வு கூட அவரிடம் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான 6 பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டதை கூட மதிக்காமல் அவர் காட்டிய திமிர் பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டனைக்குரிய தவறுகளை செய்துவிட்டு அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாமல் காவல்துறையினரிடமும் ஊடகங்களிடமும் மிரட்டல் விடும் போக்கினை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காலம் மாறிவிட்டது, தலைமுறை மாறிவிட்டது. இனிமேல் ஆபாச பேச்சுகளும் மிரட்டல் அரசியலும் தமிழகத்தில் ஈடுபடாது என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளது. சட்டத்தின் கரங்கள் நீண்டு குற்றவாளிகளை வளைத்து பிடித்துள்ள நிலையில் திமுகவின் அடாவடித்தனங்களுக்கு தாவேக அரசு வைத்திருக்கும் முற்றுப்புள்ளி தமிழக அரசியலில் ஒரு புதிய மற்றும் நேர்மையான சகாப்தத்திற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. தாவேக அமைச்சர்கள் பலரும் உதயநிதிக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் மற்றும் அருண்ராஜ் போன்றோர் உதயநிதியை கடுமையாக விமர்சித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனருமான அண்ணாமலை உதயநிதியை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். வைகை ஆற்றை நேற்று தனது அமைப்பினருடன் இணைந்து சுத்தம் செய்த அண்ணாமலை அதனுடன் உதயநிதி பேசியதை ஒப்பிட்டு நேற்று வைகை ஆற்றை சுத்தம் செய்தபோது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று தோன்றியது. பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். பெரிய கோட்டைக்கே தீ பிடித்து விட்டதாகவும் இதில் சின்ன கொம்புகள் எல்லாம் எங்க போய் ஒளிய போகுது என்றும் தப்பு செய்தால் வக்கீல் பேப்பரும் உதவாது வாய்ப்பந்தலும் பலிக்காது எனவும் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் தளபதி, அடுத்த ஆள் யாரு என்று முன்னாள் அமைச்சர்கள் நடுங்கிறதிலேயே தெரியுது என்று இனிமேல் சட்டம் தூங்காது தண்டனை வாங்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
காவிரி நீர் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் காவல்துறையினர் சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு சென்று நடவடிக்கை மேற்கொண்டனர். இதையடுத்து வீட்டின் முன்பாக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினர் குவிந்ததால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் சூழல் நிலவியுள்ளது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் உதயநிதி ஸ்டாலினின் வீட்டிற்கு மிக அருகில் வசிக்கும் நடிகர் சஞ்சீவ் தனது வீட்டின் பால்கனியில் நின்றபடி அங்கு நடந்த சம்பவங்களை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. நடிகர் விஜயின் கல்லூரி காலத்து நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் போலீஸ் வாகனங்கள் வருகை, பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஆதரவாளர்கள் திரண்டது மற்றும் அப்பகுதியில் நிலவிய பரபரப்பான சூழலை தனது பால்கனியில் இருந்து பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் உதயநிதி இல்லம் முன்பு அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதும் அப்பகுதியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த பரபரப்பான சூழலை சஞ்சீவ் பதிவு செய்த வீடியோ தற்போது பல்வேறு சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருகிறது. பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. உதயநிதி இல்லம் முன்பு நடைபெற்ற சம்பவங்களும் அதனை பால்கனியிலிருந்து நடிகர் சஞ்சீவ் பதிவு செய்த காட்சிகளும் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. கைது நடவடிக்கை, அரசியல் எதிர்வினைகள் மற்றும் வைரலாகும் இந்த வீடியோ ஆகியவை தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளன. மேலும் தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தமிழக அரசியலில் பரபரப்பு நீடித்து வருகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த அரசியல் நகர்வுகள் மாநிலத்தையே உலுக்கியுள்ளன. தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு, அதற்கு எழுந்த எதிர்ப்புகள், தமிழக வெற்றிக் கழகத்தின் உடனடி கொந்தளிப்பு, நள்ளிரவில் பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு மற்றும் விடியற் காலையில் நடந்த அதிரடி கைது வரை அனைத்து நிகழ்வுகளும் ஒரு திரைப்பட திரைக்கதையை விட விறுவிறுப்பாக அரங்கேறியுள்ளன. மேலும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட செய்தி வெளியானதும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் திமுக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் குதித்துள்ள அதே வேளையில் தவேகா தொண்டர்களோ பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி இந்த அதிரடி நடவடிக்கையை கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். இந்த அதிரடி அரசியல் மாற்றங்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அதிமுகவோ இந்த விவகாரத்தில் எந்தவித சத்தமும் இல்லாமல் மூளையில் முடங்கி போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. உதயநிதி பொதுவெளியில் நாகரிக வரம்பை மீறி ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசிய போதே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உடனடியாக களமிறங்கி இருக்க வேண்டும். நேற்றே தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் எனவும், ஏன் உதயநிதி வீட்டின் முன்பே தர்ணா போராட்டம் நடத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியின் அடிப்படை கடமையாகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ எப்போதும் போல மௌனம் காப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது. திமுகவை எதிர்த்து தவேகா அதிரடி படைகளை இறக்கி வெற்றிகரமாக களம் கண்டுள்ள இந்த சூழலில் கோழைத்தனமாய் ஒதுங்கி நிற்கும் அதிமுக அரசியலிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்துவது உறுதியாகிவிட்டது என்ற தகவல் வெளியானது. பொதுவெளியில் ஒரு பெண்ணின் பெயரை வைத்து இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசியது முதல்வரை கொதிப்படைய வைத்துள்ளது. இதன் பிறகுதான் தன்னுடைய சகாக்களை அழைத்து இந்த விவகாரத்தை விட்டுவிடாதீர்கள், சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என முதல்வர் தரப்பு உத்தரவிட்டிருக்கிறது. சகாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து மகளிர் ஆணையத்தில் புகார், மாவட்டங்கள் தோறும் போராட்டம் என முடிவெடுத்துள்ளனர். முதல்வரின் அதிருப்தியையும் வருத்தத்தையும் உணர்ந்து முக்கியமான அமைச்சர்கள் பலரும் நள்ளிரவு 12 மணிக்கு மேலான பிறகும் தலைமையின் உத்தரவின் பேரில் உதயநிதியை கடுமையாக விமர்சித்து ட்வீட் செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தற்போதைய முதல்வருமான விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் 41 பேரின் மரணத்திற்கும் விஜய் மற்றும் தவேகா நிர்வாகிகளே காரணம் என ஆளும் கட்சியான திமுக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. இந்நிலையில் நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபால் யூடியூப் சேனல் ஒன்றில் அளித்த பேட்டியில் கரூர் சம்பவத்தின் போது மது போதையில் ஒருவர் விழுந்ததில் குழந்தை உயிரிழந்ததாகவும் பரப்புரை வாகனத்தில் இருந்த விஜய் கீழே குதித்து அவர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். மேலும் அங்கு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நடந்ததாகவும் தாம் இச்செய்தியை வெளியிட்டதால் மட்டுமே அந்த படத்தில் அக்காட்சிகள் இடம்பெறவில்லை என்றும் நக்கீரன் கோபால் ஆதாரமற்ற கருத்துக்களை கூறியிருந்தார். நக்கீரன் கோபாலின் இந்த பேச்சு தவேகாவினர் மற்றும் விஜய் ஆதரவாளர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நந்தகுமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் முதல்வர் விஜய் குறித்து
அவதூறு பரப்பியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் கூறி சென்னை சைபர் கிரைம் போலீசார் நக்கீரன் கோபால் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் விவகாரத்தில் தன் மீது திமுகவினர் வீண்பழி சுமத்துவதாக முதல்வர் விஜய் தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இச்சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் அவர் மீதான கடுமையான விமர்சனங்களும் அமைச்சர் ரமேஷ் காரசாரமான பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மேடைகளில் மற்றவர்கள் மீது வன்மத்தை விமிழ்வதை விட்டுவிட்டு சீமான் தனது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என கடுமையாக சாடியுள்ளார். பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊடக சந்திப்புகளில் பெரிய அளவிலான அரசியல் உரிமை கோரல்களை முன்வைக்கும் நாம் தமிழர் கட்சி முதலில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் பதவியையாவது கைப்பற்றி காட்ட வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் சவால் விடுத்துள்ளார். களத்தில் இறங்கி மக்கள் பணிகளை செய்யாமல் வெறும் மேடை பேச்சுகள் மற்றும் எதிர்மறை பிரச்சாரங்கள் மூலம் மட்டுமே அரசியல் நடத்த நினைப்பது நீண்ட காலத்திற்கு உதவாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நம் நாட்டின் எல்லையில் பாகிஸ்தான் திடீரென்று சீனாவின் 250 ஹோவிட்சர் பீரங்கி வாகனத்தை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய உளவுத்துறை இதனை உறுதி செய்துள்ள நிலையில் மீண்டும் இரு நாடுகள் இடையே மோதல் வெடிக்கிறதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் பணி நியமன தேர்வு 13 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2024 நடைபெற்றது. அதில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை மட்டும் ஏன் நிரப்பவில்லை என்பதுதான் கேள்வி என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பணியிடங்கள் கடந்த 16 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன. இந்த சூழலில் புதிதாக பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர் பணிக்கான தேர்வு விரைவில் நடத்தப்பட உள்ளதாக செய்தி வெளியாகியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 2024 வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் எனவும் இப்போது வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறோம் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், செயலர், இயக்குனர் என பலரை பார்த்தும் இதுவரை பதிலில்லை. எனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்ப முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்க விலை 50 குறைந்து 13,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.